கேட்டுக்கிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு வெளியே இருந்து, டேய் கிரி, வெளியே வாடா, எத்தனை நாளா உன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு கத்துனாரு. எல்லாருமே உடனே வெளியே வந்துட்டாங்க. சேகரையா, உங்க பாக்கிய நான் சீக்கிரமா தீத்துறேன், தயவு செஞ்சு மானத்தை வாங்காதீங்க. இதே வார்த்தையை நீ இன்னும் எத்தனை பேர்கிட்ட சொல்லுவ? எவ்வளவு நாள் இழுத்தடிப்ப? ஏற்கனவே நான் உனக்கு ரொம்ப டைம் கொடுத்துட்டேன். இது வரைக்கும் நீ வாங்கினதுல ஒரு பைசா கூட திரும்ப தரவே இல்ல. இன்னும் ஒரு வாரத்துல நீ பணம் கொடுக்கலனா வீட்ல என்ன இருக்கோ அதை நான் எடுத்துட்டு போயிடுவேன் அப்படின்னு சத்தமா கத்திட்டு போயிட்டாரு. இது எல்லாத்தையும் கேட்ட லக்ஷ்மிக்கு ஒண்ணுமே புரியல. என்னங்க இது, நிஜமா என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு கேட்டா. அப்ப அவன் நடந்தத லக்ஷ்மி கிட்ட சொன்னான். நான் ஒருத்தரை நம்பி கடன் வாங்கி வியாபாரத்தை ஆரம்பிச்சேன். மொத்தமா நஷ்டம் வந்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுது நான் ஏமாந்து போயிட்டேன்னு. என்ன ஏமாத்தினவன் இப்போ நல்லபடியா ஹோட்டல்ல நடத்திக்கிட்டு இருக்கான். ஆனா நான் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்குதான் நீ இங்க இருந்தா சங்கடமா இருக்குமோன்னு நான் உன்னை உன்னோட அம்மா வீட்டுக்கு போக சொன்னேன்.